கடந்த வாரமும் இன்றும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் காலை நேரத்தில் நாங்கள் 2 பிரச்சனைகள் குறித்து வலியுறுத்திக் கொண்டிருந்தோம். ஒன்று, பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதல். இன்னொன்று, இப்பொழுது வாக்காளர்கள் பட்டியலை சீரமைக்கிறோம் என்ற பெயரால் பலருடைய வாக்குரிமையை பறிக்கிற ஒரு செயலில் தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்தில் ஈடுபட்டது. பகல்காம் விவாதத்திற்கு ஒத்துக்கொண்ட அரசாங்கம் இது பற்றி பேச தயாராக இல்லை. இதுவரை பீகார் மாநிலத்தில் விரைவில் டிசம்பரில் நடக்கப் போகிற தேர்தல் நடைபெறுகிற மாநிலத்தில் சொல்லப்படுகிற தகவல் 62 லட்சம் என்றாலும் உண்மையில் 1 கோடி பேருக்கு மேல் வாக்காளர்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை என்பது மக்களை சார்ந்தது. யார் பொறுப்புக்கு வர வேண்டும், யார் தம்மை ஆள வேண்டும் என்று சொல்வதற்கு வாக்குரிமை தான் முக்கியமான ஒன்று. அந்த வாக்குரிமை இல்லாமல் ஒருவர் குடிமகனாக இருந்த எந்த விதமான பயனும் கிடையாது. எனவே இதை செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிற அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்க வேண்டும். அரசாங்கம் தன் தரப்பு கருத்தை சொல்ல, எங்கள் கருத்தை நாங்கள் எடுத்து வைக்க, அப்படி விவாதம் நடக்கிற மன்றமாகிய நாடாளுமன்றம் என்பது இப்போது அரசாங்கத்தினுடைய இறுக்கத்தின் காரணமாக அல்லது நாடாளுமன்றத்தை மதிக்க தவறுவதன் காரணமாக, எதிர்க்கட்சிகளுடைய குரலை பொருட்படுத்தாததன் காரணமாக நாங்கள் இதை வலியுறுத்தி வருகிறோம். அதனால் அவை ஒத்திவைக்கப்படுகின்றன. ஆக வெளியிலே சித்தரிக்கப்படுகிறதைப் போல எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தை முடக்குகிறார்கள், ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்ல முயன்றால் அது நிச்சயமாக பொய் அல்லது இல்லை என்பதுதான் உண்மை. விவாதத்திற்கு அழைக்கிறோம். அரசு தரப்பிலிருந்து வர மறுக்கிறார்கள். தலைபோகிற பிரச்சனை எதிர்காலத்தில் மற்ற மாநிலங்களையும் பாதிக்கும். எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் ஆளுகிறார்களோ அங்கெல்லாம் இப்படி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவான வாக்காளர்களை ஏதோ ஒரு காரணம் காட்டி வாக்குரிமையை பறிக்கிற இந்த செயல் கண்டிக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது என்கிற போது முதல் கட்டமாக விவாதம் நடைபெற வேண்டும். அதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. போராடுகிறோம். ஜனநாயகம் நிலை பெற வேண்டும் என்று மக்கள் தயவு செய்து எங்கள் போராட்டத்தினுடைய இந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டு எதிர்க்கட்சிகளுடைய நிலையினை ஆதரிக்கும்.